தமிழகத்தில் வறுமை, வேலையின்மையை அறவே ஒழிப்பதுதான் தனது கனவு என்று முதல்வர் ஜெயலலிதா கூறியுள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் தேசிய குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த நூற்றுக்கணக்கான தொழிலதிபர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய முதல்வர் ஜெயலலிதா, அதிமுகவின் கடந்த கால ஆட்சியில் தொலைநோக்கு பார்வையுடன் துவக்கப்பட்ட தொழில் திட்டங்களால் தற்போது தமிழகம் தொழில்நுட்பத்துறையில் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளது என்றும், குறிப்பாக ஸ்ரீவிரும்புதூரில் நோக்கியா செல்போன் தயாரிப்பு நிறுவனம் தற்போது உலகளவில் பெரும் மதிப்பை பெற்றுள்ளது குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவிலேயே தமிழகம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாகவும், இங்கு தொழிற்சாலைகளை துவக்க முதலீட்டாளர்கள் முன்வர வேண்டும் என்றும் முதல்வர் கேட்டுக் கொண்டார். மேலும் மின்துறை, துறைமுகம், கப்பல் கட்டுமானம் உள்ளிட்ட துறைகளின் வளர்ச்சியை அதிகரிக்க புதிய தொழில் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் என்றும், ஆட்டோமொபைல் தொழிலில் சிறந்து விளங்கும் சென்னையை உலகிலேயே முதலிடத்திற்கு கொண்டு வருவது தனது நோக்கம் என்றும் முதல்வர் ஜெயலலிதா கூறினார். Chennai is a promising pitch for vehicles and auto parts exports. And this city produces practically everything that moves, from bicycles to battle tanks and everything in between, including motorcycles, cars, tractors, earth-moving equipment, trucks, and even railroad coaches. Chennai is set to emerge as one among the top 5 global auto clusters. My vision is to make Chennai the world's largest auto cluster. தமிழகத்தில் உள்ள மின் தட்டுப்பாட்டை போக்கவும், தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக உருவாக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த முதல்வர், வறுமையையும் வேலைவாய்ப்பின்மையையும் ஒழிப்பதுதான் தனது கனவு என்றும் கூறினார். Based on 2005-06 data, Tamil Nadu made significant progress in poverty reduction and was ranked ahead of states like Maharashtra, Gujarat, Andhra Pradesh, Karnataka, etc. My dream is to totally eradicate poverty and unemployment in Tamil Nadu. தமிழகத்தில் தொழில் துவங்க முன்வருவோருக்கு அரசின் சார்பில் அனைத்து சலுகைகளும் வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் முத்துராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.